சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி கொஞ்சம் காயின்ஸாக போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒருத்தர் வந்து வாட்சிங் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தார். அவர் எடுத்துன்னு கொடுத்தது உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வாட்சு இது ஓல்டு வாட்சுங்க. அதாவது இதெல்லாம் எங்கள் அப்பா காலத்து வாட்சுங்க. இதெல்லாம் என்னென்னா அந்தளவுக்கு என்னென்னா ஹெச்எம்டி வாட்சுன்றது வந்து எங்கள் அப்பா காலத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னமும் வயசானவங்க இந்த காயின்ஸ் இந்த பழைய ஆளுங்க இந்த ஹெச்எம்டி வாட்சை வந்து அவ்வளோ விரும்புவாங்க. அதனால் அவரு கலெக்ஷன் பண்ணியிருந்தார். இன்றைக்கி அத்தனும் அந்த மொத்தம் 6 பீஸ் இருக்குது. அந்த 6 பீஸில் 1 2 3 4 ரொம்ப வச்சு அவங்க எல்லாம் ஓடிட்டு இருந்த வாட்ச் தான். ஆனால் இது வந்து இப்போ சின்னதாக ஒரு 200-300 செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து அப்படியே இதை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் இந்த லாக்கெல்லாம் லாக் ஆகி கிடக்குது. சின்னதாக வேறு ஏதோ ஓடின வாட்சுங்க தான். இது 2 மட்டும் ரன்னிங்கில் இருக்குது. வாட்சிங்கெல்லாம் எல்லாமே ஹெச்எம்டி வாட்சுங்க தான். உங்களுக்கு யாருக்கான ஹெச்எம்டி வாட்சு கட்டணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டவங்க, அது இல்லாமல் அவங்க அந்த வாட்சை விரும்புகிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 6 வாட்ச் இருக்குது. 1 2 3 4 இந்த 4 வாட்ச் வந்து என்ன சொல்கிறது, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. வாட்ச் கடையில் நம்ம கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இது 2 வந்து ரன்னிங்க்கு எல்லாமே கீ கொடுக்குற வாட்ச் தான். இது 2 ஒர்க்கிங்கில் இருக்குங்க சார். நான் செக் பண்ணிவிட்டேன். செக் பண்ணிவிட்டு தான் வீடியோ போட்டுக்கிறேன். வீடியோ பாருங்கள். முழுசாக அந்த வாட்சோட கண்டிஷன் காட்டுறேன். வாட்சோட ரேட்டு கூட சொல்கிறேன். பிடிச்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கொரியர் பண்ணி வேலை முடிக்கலாங்க சார். இதில் வந்து கொஞ்சம் காயின்ஸாக போட்டிருக்கு. நம்ம எனக்கு வேறு ரேர் காயின்ஸும் கிடைக்கல. அதனால தான் ஒரு வாட்சு ஒருத்தர் வந்து கொடுத்ததுனால அதுவும் வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தானே வாங்கிக்கலாங்க சார். ஃபஸ்ட்டு சார் கண்டிஷனை பார்த்துக்குங்க. வாட்செல்லாம் செயின் இதெல்லாமே ஒரு எப்படி இருந்தால் ஒரு 50-60 வருஷம் பழமையான வாட்சுங்க. ஹெச்எம்டின்னு போட்டுக்கு பாருங்கள். ஹெச்எம்டி போட்டிருக்குது. இதெல்லாம் பழமையான வாட்சுங்க. பழசு அப்படின்னு நினைவாக காட்டுறதுக்காக இதெல்லாம் அந்தளவுக்கு பழசாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி தாங்க சார் என்றைக்கும். இப்போ நான் இது வந்து கடையில் கொடுத்து நான் ரெடி பண்ணிடுவேன். அந்த ரெடி பண்ண காசும் ஆகும். அது இல்லாமல் ஒரிஜினாலிட்டி நம்ம கொடுத்தோன்னா அவங்க நேரில் போய் கடையில் கொடுத்து கூட என்ன மேக்ஸிமம் இது ஒரு 250-300 ரூபா தான் செலவாகும். அதிகமானதெல்லாம் செலவாகாது. வேணுமென்னா கூட நான் செலவு பண்ணி கூட கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். இல்லைன்னு கொடுங்க, நான் ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கண்டிஷன் பார்த்துக்குங்க சார். எல்லாம் ஒரிஜினல் வாட்சுங்க சார். இன்னும் எதுவும் பிரிக்கையெல்லாம் பார்த்துக்குங்க. செயின் எல்லாம் பக்காவாக இருக்குது. டிசைனும் பார்த்துக்குங்க. இது ஒரு பீஸு. அடுத்தது 2வது. எல்லாமே கண்ணாடி எல்லாம் ஒரிஜினல் தாங்க சார். அப்படியே யாரன்னா கொஞ்சம் ரேரான வாட்சுங்க வச்சு ஓல்டு இஷ்யூ இந்த மாதிரி பழைய வாட்சுங்க யாரன்னா வச்சுருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு அமுச்சுடுங்க. ஃபோட்டோ முடிஞ்சவளுக்கு ரேராக இருக்கிற வாட்ச் மட்டும் அமுச்சுடுங்க. காமனாக இருக்கிற வாட்செல்லாம் அமுச்சுடாதீங்க. ஏன்னா அது விலைக்கு போகாது. இந்த மாதிரி மாடல், அதாவது பிராண்டுன்றது இருக்கும். உங்களுக்கு அப்படியே சேல்ஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட எடுத்து கொடுங்க. என்னால் முடிஞ்சது நான் சேல்ஸ் பண்ணி தரேன். இது ஹெச்எம்டி வாட்ச் தாங்க சார். எல்லாமே ஹெச்எம்டி வாட்ச் தான். இது செயின் கழட்ட முடியல, எல்லாம் கிளியராக காட்டியிருப்பேன் பாருங்கள். காயின்ஸ் எல்லாம் இது காயின்ஸுன்ற வாட்செல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்துக்குங்க. செயின் எல்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இது பீஸு.
பிளாக்கு கண்டிஷன் பார்த்துக்குங்க. செயினெல்லாம் பார்த்துக்குங்க. பிளாக்கு இது ஒன்று, மொத்தம் 3 வாட்ச் காட்டிக்கிட்டேன். இந்த 4 வாட்ச் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வேலை இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே நான் வச்சு எல்லாம் நான் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் இதெல்லாம் ஓடிட்டு இந்த வாட்ச்சு தான். சின்னதாக ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா பக்காவாக இருக்கும் வாட்ச்சு. பாருங்கள், இப்படி கூட காட்டலாமா? எல்லாமே நல்லா லாக்கு எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கு 4 காட்டிட்டேன். இது வந்து ரன்னிங் காயின்ஸ் சார். இது எனக்கே பிடிச்சிருக்குது, இந்த என்னோடய கலெக்ஷனில் வச்சுக்கலான்னு. இது கண்டிஷன் சூப்பராக இருக்குது, பார்த்துக்குங்க. இது வந்து ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து 5:10 டைமு ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த வாட்சும் ஓடுதுன்னு பாருங்கள் சார். இதெல்லாம் ரன்னிங்கில் இருக்குது. இதெல்லாம் கீ கொடுத்தானே ஓடும். அதுவும் கீ கொடுக்குற வாட்ச் தான் இப்போ ஓடுறது. இது லாக் டைப்பு, சைஸுக்கு மாதிரி லாக் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 வாட்ச் இருக்குது. 2 ரன்னிங்கில் இருக்குது. மீதி இருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக வேலை இருக்குது. இது சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தானா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த வாட்ச் வேணும் நீங்களே சர்வீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா கடையில் கொடுத்துக்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அதோட இது காட்டிடுறேன். இந்த வாட்ச் ரெண்டும் ஒன்று வந்து 1500 கொடுத்துருக்குறேங்க சார். இந்த வாட்ச்சு 1500 ஓடுது, எந்த பிரச்சனை இல்லை, கண்டிஷன் நல்லா இருக்குது. இதுவும் 1500. இது வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்னா வாங்கிக்கிங்க. இல்லைன்னா நான் ரிப்பேர் பண்ணுறேன்னா ரிப்பேர் சார்ஜ், அதாவது எந்த அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணி அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ உங்களுக்கு பில்லோட காட்டிக்கிறேன். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா நான் உங்களுக்கு நீட்டாக பார்சல் பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவேன். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சார். வீடியோ அப்படியே ஒரு பிடிச்சிருந்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் ஒன்று மட்டும் போடுங்க போதும். தேங்க்யூ.